நாளை மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக KC வேணுகோபால் தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அவருடைய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் 96 இடங்களை கைப்பற்றிய நிலையில் எதிர்க்கட்சியாக உருவெடுத்து நிற்கிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி ஒருமனதாக இந்தியா கூட்டணி கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவானது ஒருமனதாக எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம்.